ஒரு சிறிய நகரத்தில் ரவி என்ற மாணவன் வாழ்ந்து வந்தான். அவன் புத்திசாலியானாலும் அவனுக்கு ஒழுக்கம் குறைவாக இருந்தது. காலையில் தாமதமாக எழுவது அவனது வழக்கம். பாடங்களை ஒத்திவைப்பது, அதிக நேரம் விளையாடுவது ஆகியவை அவன் தினசரி பழக்கமாக இருந்தது. இதனால் அவன் மதிப்பெண்கள் மெதுவாக குறையத் தொடங்கின. உனக்கு திறமை இருக்கிறது, ஆனால் ஒழுக்கம் தேவை. ஒரு நாள் பள்ளியில் சிறந்த மாணவிக்கான பரிசு லக்ஷ்மிக்கு வழங்கப்பட்டது. அவள் தினமும் நேரத்திற்கு படித்தாள், வேலைகளை நேரத்தில் முடித்தாள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. நானும் ஒழுக்கமாக வாழ வேண்டும். அடுத்த நாளிலிருந்து ரவி ஒரு அட்டவணை தயாரித்தான். காலை எழும் நேரம், படிக்கும் நேரம், விளையாட்டு நேரம் என்று அனைத்தையும் திட்டமிட்டான். நாட்கள் கடந்தன. மெதுவாக அவனது வாழ்க்கையில் மாற்றம் தோன்றியது. அவன் வீட்டு பாடங்களை நேரத்தில் முடித்தான். ஆசிரியர்களின் பாராட்டை பெற்றான். மிக நல்லா செய்திருக்கிறாய், உன் திறமையை பெரும்படுகிறாய். இன்னும் கடினமா உழைப்பேன். அப்படியே செய், உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இறுதித் தேர்வில் ரவி மிக சிறப்பாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றான். மிகவும் பாராட்டுக்குரிய செயல். என் வெற்றியின் ரகசியம் ஒழுக்கம்தான். திறமை மட்டும் போதாது, ஒழுக்கம்தான் மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் மிகப்பெரிய சக்தி.